ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கியூரியஸ் சஜிட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் 10ஆம் தேதி நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள தான் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டு இது போன்ற அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸ்ல அவங்க சேர்த்துப்பாங்க. பட் ஆனா இந்த 21st செஞ்சுரியிலையும் இந்த மாதிரி படித்த டாக்டர்களே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியா பல்வேறு விதமான டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் ஏற்படும் போது இதெல்லாம் ஜீர்ணடிக்கவே முடியல. ரீசெண்டா இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இந்த டாக்டர் உமர் அவரோட வீடு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமால அங்கதான் அவரோட வீடு இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு அவரோட வீடை இடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அல்ஃபாலா யூனிவர்சிட்டி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ செயல்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ மூலியமா அந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியை நான் குறை சொல்லல, அந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில நபர் தான் இதுக்கான காரணமா இருந்திருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் உமரும் டாக்டர் முஜமிலும் அங்க ஒரு ப்ரொஃபசர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால மேலும் பல பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரியானால இருக்கக்கூடிய நியூ டிஸ்ட்ரிக்ட்ல பாசைமியோ அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் என்பிகே, அதாவது இந்த என்பிகே அப்படின்றது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அமோனியம் நைட்ரேட், இதுவும் அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த பொருள் லைக் நான் சொன்னல இந்த என்பிகே, அமோனியம் நைட்ரேட், இது கூட சேர்த்து பல்வேறு விதமான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பாம்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸை இன்னும் வலுப்படுத்தி டே அண்ட் நைட்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் சின்சியரோட அவங்க ஒர்க் பண்றாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் இதுக்கு மேல நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல. அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னல, என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட வேல்யூ 20 லட்சம் ரூபாயாம். எப்படி உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்திலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு.